உங்களுக்கான முதல் கேள்வி, நம்ம சிவாவோட லக்கி கலர் என்ன? ரெட் கலர். இதுல பிரச்சனை என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பட்டு எழுதுறாங்க, மாஸ்டர் அழிச்சு எழுதுறாரு. அவருக்கு தெரியல நம்ம லக்கி கலர் எதுன்னு. மீரா, நீ என்ன 7 கலரும் எழுத போறியா? மாஸ்டர் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஓகே, நீங்க எழுதின அந்த ஆன்சரை தாய் சரியா எழுதிருப்பாங்களா, தாரம் சரியா எழுதிருப்பாங்களா நீங்க சொல்லுங்க. தாரம் காட்டுங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு. மீரா, நீங்க என்ன எழுதி அழிச்சீங்க முதல்ல? ரெட்ன்னு எழுதுனேன் சார். அப்புறம் அழிச்சு ஒயிட். ஏன் அழிச்சிட்டீங்க? அவங்க எழுதுனது அழிக்கவே இல்லை, அவங்களும் ரெட் தான் எழுதிருக்காங்க. ஏதாவது மீட்டிங் போகும்போதோ இல்ல புதுசா ஒரு கார் வாங்கினதோ ஒயிட் தான் வாங்குவாரு. ஸோ நான் ரெட்டன் எழுதிட்டு அவர் யோசிக்கிறது ஒயிட்டா தான் இருக்கும்னு சொல்லி அழிச்சிட்டு ஒயிட் எழுதுனேன். அப்படின்னா அவர் என்ன யோசிப்பாருன்னு அம்மாவுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறீங்களா? நீங்க பண்றது என்ன வேலை நான் தெரிஞ்சுக்கலாமா? வந்த உடனே என்ன சொன்னீங்களே, நான் சும்மா தானே இருக்கேன், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஏன்னா நான் ஒரு தாய் அண்ட் தாரம். ஓ. நான் 2 சைடுலுமே நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ சிவா மாஸ்டர் ஒயிட் எழுதுனாங்க, அதே தான் அவங்களுடைய மனைவியும் எழுதியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிவா மாஸ்டர் ஃபேமிலி எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க ஏன் வந்து பையனோட ஃபேவரட் கலர் சிகப்பு ரெட் தான் எழுதுனீங்க? எதுனாக்கா ஃபர்ஸ்ட் அவர் கார் வாங்கினது ரெட் கார். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கலர் ரெட்ன்றது அம்மா கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதுனாங்க. அது ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா நான் இன்னைய வரைக்கும் வாங்கின என்ன எத்தனை காருமே மீரா சொன்ன மாதிரி ஒயிட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். இந்த மாதிரி ஓவர் சென்டி ஆகி சில விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வருது. ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் அம்மா தான் ஒரு பையனுக்கு லக்கு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வேற வேற இடத்துல லக்க தேடுவான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இப்ப கூட அம்மா தான் சொல்லுவாங்க சார். எங்கேயாவது போனா கூட அம்மா தான் எதிர வர சொல்லுவாரு. ஓ, எனக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் அதுல ப்ராப்ளம் இல்ல. எங்க வீட்டுக்காரர் காலையில இருந்துச்சுன்னா ஏன் மூஞ்சி தான் மேடம் முழிப்பாரு, இருட்டா இருக்கு விடியலன்னு படுத்து தூங்கிடுவாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க.